ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி பெரிய சைஸ் பூவாட்டு ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ அடுப்பில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூ எல்லாத்தையுமே இதில் போட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் போட்டாலே போதும். ரொம்ப நேரம் போடக்கூடாது. இப்போ வந்து தனியாக அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிடலாம். அதில் எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுவிடுங்க. உப்பு போட்டுட்டு இது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிடுங்க. காரத்துக்கு மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுவிடுங்க. நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ வந்து இது கூட கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுவிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நிறையா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் சூடாக வச்சு இதை போட்டு பொரித்து எடுத்துடுங்க. இது போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆனதும் இதை வந்து நம்ம இப்போ வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.